சங்கரன் பகவானானவரிடத்திலே அட்டகாலி கேட்ட பொழுது மட்டுமில்லை ஆண்டவா என்ன 51 வருட காலம் எங்களுக்கு அழிவில்லாத வர வேண்டும். ஏப்பா வரங்கள் வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா 1001 வருட காலம் ஆமா எங்களுக்கு அழிவில்லாத வரம் வேணும் என்று கேட்டா கேட்டா இன்னும் என்ன கேட்கா தெரியுமா? என்ன கேட்கிறான்? யாரும் வீட்டுக்கு போவாதிய ஆமா மாரியம்மா வந்து வீட்டுல அடைச்சு மூடி படுத்தாலும் கதவை தட்டிடுவா பாத்துக்கோங்க. எப்பா வெளியே வா வில்லு பாக்க. ஆமா அம்மாளுக்கு முத்து போட்டு முத்து இறக்குத வரைக்கும் ஆமா இங்கே இருக்கணும் பாத்துக்கோங்க. சரிதான். என்னத்துக்கு கோயிலுக்கு உடம்பு காக்க வாரியா சொல்லிட்டு கீழே தீ பிடிச்சிருமனே செத்தியோட எனக்கே இருக்க முடியல. அப்படியா? ஏன் வருஷத்துல ஒரு தடவை நம்மளாவது வருஷம் பூரா இருந்துகிட்டே இருக்கும். ஆமா இவங்க இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் தானே கொடை பார்க்க போறாங்க. சரிதான். சொன்ன உடனே கிளம்பியாச்சு பாருங்க. ஆமா உப்பில பேய் நிக்க ஏக்கோ பேராதியா. அதனால ஆமா ஆண்டவா பகவானே சிவபெருமாள கோட்டை போட வர வேண்டும் வேண்டும். குளித்து நீராட தெப்ப குளங்கள் வேண்டும் வேண்டும். ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே இல்ல நீராட தெப்ப குளம் ஒன்று வேண்டும். வர ஆழமாறோங்க இருக்க வேப்ப மாறோங்க கொட வரமும் வேண்டும். சரண இறையோன எனக்கு கோட்டை போட வரமும் வேண்டும். ஆண்டவனே பகவானே மூட வார்த்தைகளும் பேர்களுக்கும் லிங்க வேண்டும் லிங்க வேண்டும் நம்ம கொடுக்க வேண்டும். நீங்க நூதனமா கொடுக்க வேண்டும். கோட்டை போட பறந்தாரே ஆமையோ குடைத்து மெல்ல நீராட கூட வரந்தாரே இருக்க வெப்பமரோ மூணு லிங்கம் அது மட்டும் இல்லாம அம்மா அது மட்டும் இல்லாம என்ன ஏ அம்மா ஓ நல்லா வாழ்ந்தாலும் 4 நாள் வாழணும். ஏப்பா 4 நாள் வாழணும் இல்லனா இன்னாரா இன்னாரான்னு பேரும் புகழோடு வாழணும் பார்த்துக்கோ. எப்பா இன்னாரா இன்னாரு அண்ணாவரார் மன்னான்னு பேர் அப்படியெல்லாம் பேர் வாங்க கூடாது. இன்னாரா இன்னாரான்னு பேரோடும் புகழோடும் வாழ்ந்துட்டு நம்ம தர்மநாச்சிக்கும் காணுமான்னு வாழணும். அதனால 8 பேருக்கும் எல்லா வரங்களையும் தாரேன் என்றார். வாரும் நாமலை அள்ளிக்கு அள்ளி பணம் ஆதரித்துள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார். யாரண்ணா? இன்றைக்கோட 8வது பிறந்த நாள். ஏப்பா 8வது பிறந்த நாள். ஏ அப்பா பிறந்த நாளுக்கு கேக்க காணும் ஒண்ணும் காணும். ஏ கொண்டு வந்தா நினைச்சு வெட்டி நம்ம சாப்பிட்டுருக்கலாமோ? நாங்க சாப்பிடுறோம்னு பாப்பா தரமாட்டோம். இன்னைக்கு 8வது பிறந்த நாள். 8வது பிறந்த நாள் காணும். எப்பா 8 வயது ஆச்சு. பட்டாணி கோவிலோட ஆமா சுடலை கோமரத்தாரின் வாரிசு. எப்பா வாரிசு சுடலை என்ற சுகின் குமார். யார பாரு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்க பாத்துக்கோ. ஆமா யாரு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்க. வாய்க்குள்ள நுழையவே மாட்டேக்கு. ஆமா இப்ப கம்ப்யூட்டர் கால பேராச்சே. சரிதான். வாரிசு ஆமா சுடலை என்ற ஆமா சுகீஷ் குமார் பாத்துக்கோ. சுகீஷ் குமார் இன்று
8வது பிறந்த நாள் பார்த்துக்கோ. ஆமா காணும். ஆமா பட்டாணி கோவில் சுடலையோட கோமரத்தாருடைய வாரிசு. ஏப்பா குலகோமரம் அடுத்த கோமரம். ஆமா நமக்கு ஆமா லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். இன்று போல் என்றென்றைக்கு என் அப்பனாகப்பட்ட பட்டாணி சுடலைமான சுவாமியுடைய அருளாலையும் ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியம்மாளுடைய ஆமா அருள் கடாச்சரம் பெற்று அமையா என்றென்றைக்கும் வாழ்க வளர்க என்று என் தாயாகப்பட்ட இருக்கங்குடி மாரியம்மாளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஓம் ஐயா. அதற்கு அடுத்தாப்பில் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று என்ன அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ள ஆமா செல்வசீமான் யார் என்று கேட்டால் வெள்ளிகண்டன் அவர்கள், ஆமா குருவம்மாள் அவர்கள், ஆமா அவர்கள் மகன் மருமகள் ஆமா வெள்ளிகண்டன் என்ற காசி ஆமா அவர்களும் சரி மாரியம்மாள் அவர்களும் அவர்கள் மகன் பேரன்கள் ஆமா ராஜமாரி ஆமா அவர்கள் அன்னார்களுடைய மகன் பாலமுருகன் அவர்கள் இசக்கி முத்து அவர்கள் ஆமா அன்னார்களுடைய மகள் ஸ்ரீமதி அவர்கள் ஆமா ஸ்ரீதர்ஷனா ஸ்ரீ நிதர்சனா அவர்கள் ஆமா வேம்பு அவர்கள் அன்னார்களுடைய மகன் ஆமா சுபாஷ் அவர்கள் அன்னார்களுடைய மகள் ஆமா மாரி மாரி யார் மகன் மாரி கௌசிக். மாரி கௌசிக்கா பேர் எழுதும்போது லென்ஸும் சேர்த்து கொண்டு வந்திருக்க. பேரு பெரிய கூட்டெழுத்துல எழுதியிருக்காவோ தமிழ்ல கூட. ஆமா அது சாவடி எடுத்த சீட்டுனே. மாரி கௌசிக் அவர்களும் கிருஷ்ணன் அண்ணார்களுடைய மகன் ஆமா கௌசிக் மாரி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஆமா ஸ்ரீமித்ரன் அவர்கள் சங்கர் அவர்களுடைய மகன் ஆமா சஸ்வின் மாரி அவர்கள். எல்லா அம்மாளுடைய பேர் தான் பார்த்துக்கோ. எப்ப எல்லாம் அந்த மாரியம்மா பேர் பூரா மாரியம்மா பேரு. சின்ன மாரி பெரிய மாரி கடக்குட்டி மாரின்னு விடுறதுக்கு பதிலாக ஆமா ஒரு அடமொழிய முன்னால சேர்த்து விடுதாங்க எல்லாம். எப்பா சஸ்வின் மாரி கௌசி மாரி சவுளி கடையில் நேற்று சவுளி எடுத்துருப்பா அவளுக்கு அந்த புள்ளை. நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள் 42 அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு ஆமோ வாழ வேணும் தெரியுமா? இல்ல சுவாமி வாழே வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அயனே வளர வேண்டும் மாரி அம்மா அருளாளே ஐயா வளர வேண்டும் அவர்கள் ஒன்று பத்து சாமி
காட்டி அட்டகாளி கோட்டை என்றோம் மாரியம்ம காவல் என்றோம் கூடாதி ஆட்சி என்றோம் செப்பு பட்டையதில் நல்ல பட்டையதில் காளியா வயலில் அட்டகாளியர்கள் 8 பேரை நாயானமு புடாதி சந்தன மாரியம்மா அம்பிகையாகப்பட்ட காந்தாரி உச்சினி மகாளி ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியானவள் தச்சர் அடித்த தலைவாசலை கடந்து கடந்து கொல்லர் அடித்த கூடாரத்தை கடந்து ஆமா ஆனாக பிறந்தவர் யார் ஒருவர் இந்த கோட்டைக்குள்ள வாராரோ வருகின்றார்களோ அவர்கள் தலைய ஏப்பா அறுக்கப்படும்னா ஆணவத்தோடு எழுதிவாரா அந்த கோட்டைக்குள்ள என்னெல்லாம் செய்தா தெரியுமா சுவாமி ஆடி வர அலமரோவே ஆடி வர அலமரோவே இருக்க வெப்பமரோவே நல்ல நீராடவே குளந்தாடும் தேவியே 8 பேரோவே 8 பேரோவே லிங்கம் மத பிடிக்க போறாவே லிங்கம் மத பிடிக்க போறா லிங்கம் பிடிப்பதற்கு ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தார் அல்லவா லிங்கத்தை பிடிக்க போறா சுவாமி பார்த்து நல்ல மணல் குமித்தாரனாரை போல் லிங்கம் செய்தார் அது நல்ல மணல் குமித்தாரனாரை போல் உருவம் செய்து வச்சதே மெல்ல மணல் குமித்தே மணல் குமித்தே ஒரு சிவனார் லிங்கம் பிடிப்பாளா சேத்து மணல் குமித்தோ அம்மா கூட்டி மெல்ல மணல் குமித்த குத்தாலிங்கம் பிடித்து வைத்தார் அள்ளி மண்ண மணல் குமித்த அரணார் லிங்கம் பிடித்து வைத்தார் அவர் கூட்டி மெல்ல மணல் குமித்தே மாரியம்மா ஒரு குத்தாலிங்கம் பிடித்து வைத்தார் ஓட்டி மணல் கோமித்தே அவள் சேர்த்து மெல்ல மணல் குமேரே சிவனாரை போல் லிங்கம் செய்தோ அஷ்டமக காளிமார்கள் நாயான மாரியம்மா சந்தன மாரி முப்புடாதி காந்தாரி உச்சி மாலி கொடி மாரியம்மா அஷ்டமக காளியர்கள் பேரும் லிங்கம் செய்தோ லிங்கத்துக்கு பூசை செய்யவே அனுமேன்றோ அம்பியை நாம் மாரியம்மா இருக்கங்குடி காரியம்மா ராத்து மாரியம்மா தாயானம் முப்புடாதி பேரும் ஒன்று ஓடி நந்தவன தோட்டத்தில கையால மலரெடுத்தாவே அம்படி போகும் என்றோ விரலால் மலரெடுத்தாவே விடும் என்று சொல்லி தங்கத்துரட்டி கொண்டோ தங்கரளி மலரெடுத்தாவே துரட்டி கொண்டோ சிவரளி மலரெடுத்தாவே நாயான மாரியம்மா துரட்டி கொண்டோ
துரட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்து மலரெடுத்து என் தாயாகிய மாரியம்மா ஆமையா ஆதி அட்டகாளியர்கள் 8 பேர்களோ பிடித்ததோர் லிங்கத்துக்கு பூவெடுத்து பூசை செய்து வருகிறார். ஆமையா 8 பேரும் பூசை செய்து வர முடிய காலத்தில சுவாமி அம்பிகையாகப்பட்டவள் ஆமா என்னென்ன பூசையெல்லாம் செய்தா என்ன பூஜை நான் செய்தா அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆமா 6 கால பூசைய அணுகு இல்லாம நடத்தி வாரா. எப்பா அப்படியே நடத்தி வாரா. காலை வேலை மாலை வேலையிலையும் ஆமா அபிஷேக ஆதாரணையோடு ஆமையா மாமணக்க பூமணக்க ஆமையா ஆமிசந்தான் மணக்க ஆமோ கஸ்தூரி வேத்தொழுங்க ஆமையா தாயாகிய 8 பேரானவளோ ஆமோ அந்த முப்புறத்து கோட்டைக்குள்ள பூவெடுத்து பூசை செய்து வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வருகிறார். லிங்கத்துக்கு பூரா ஆமா ஒரு அபிஷேகம் பார்த்துக்கோ. எப்பா என்ன அபிஷேகம்லாம் ஏனே ஓ தேனாலும் தினையாலும் ஆமா திரவியத்தாலும் எப்பா இளநீராலும் மாவாலும் மஞ்சனையாலும் பன்னீராலும் ஆமா என்னென்னலாம் அபிஷேகம் வேற செய்தா எப்பா பால் அபிஷேகம் சாந்து முனுகு சவ்வாது வேத்தொழுகம் மட்டும் அபிஷேகம் செய்தா. 103 லிங்கத்துக்கும் அப்படியே அபிஷேக ஆதாரணை எல்லாம் நடத்தி ஆமா அட்டாளி 8 பேரும் ஆமோ தாயாகிய சந்தன மாறி ஆமா கூடி மாறியானவள் ஆமையா அப்படியே லிங்கங்களுக்கு பூசை செய்து வருகிற வேளையில் ஐயா சிவனார் லிங்கம் இருக்காங்க சிவனார் லிங்கம் சிவனாரான பகவானுக்கு கையில பகவானுக்கு பொருளும் கடவுள் லிங்கம் வந்ததோ எப்பா என்னைக்கு அவர் லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து அருள் எல்லாம் அங்க போச்சு. எப்பா அத்தனையும் குறைஞ்சு போச்சு. அவரெல்லாம் ஆமா மாரியம்மாளுக்கு போச்சு பார்த்துக்கோ. எப்பா அத்தனையும் மாரியம்மாளுக்கு போயிட்டு. எந்த மாரியம்மாளுக்கு? எந்த இருக்கங்குடி மாறி ஈராத்து காரி. இங்க இருக்கங்குடி மாறி ஈராத்து காரிக்கு வேடுதையா. போன உடனே ஆமா பார்த்தா 8 பேரும் என்ன அவளுக்கு ஆமா ஆயுள் காலம் குறையுது 51 வருட காலங்கள் வரைக்கும் அனுநீதி இல்லாமல் ஆண்டு வந்தா. 50
போச்சு ஆமையா அட்டகாளி 8 பேருக்கும் ஆணவாகம் பாதம் கூடுது ஆமண்ணே அம்பிகை தான் 8 பேரும் ஆமோ அவ சிவனாரெண்டு சொன்ன வேற வெற்றிலேட்டி அடிப்பாதாளாவே கடவுளேண்டு சொன்ன வேறவே கண்ணத்தையும் அடிப்பாதாளாவே ஆதிசக்தியான பார்வதியாவே ராமாயண்டு சொன்ன வேறவே சொன்ன ராமா என்று சொன்ன வேற நாகமாவா இருப்பாளோ ராமா என்று சொன்ன வேற நாக்கமாவா இருப்பாளோ கிருஷ்ணா என்று சொன்ன வேற கட்டி வச்சடிப்பாளோ அவ கிருஷ்ணா என்று சொன்ன வேற கெட்டி வச்சு கடிப்பாளோ பகவான் என்று சொன்ன வேற தாயான மாரியம்மா தானே கூடாரியே காந்தாரியே கண்டனே மாரியம்மா தானே ராமா என்று சொன்ன வேற கட்டி அடிப்பாளோ கடவுள் என்று சொன்ன வேற ஒன் கண்ணத்தோட அடிப்பாளா அடிப்பாளோ ஏ மாரியம்மா சொன்ன வேற அடிப்பா ராமா என்று சொன்னவரை ராக்கா இருக்கா கிருஷ்ணா என்று சொன்னவளை கெட்டி அடிக்கா ஆத்தாய மாரியம்மா பகவானோட பேரையே சொல்லப்பட மாட்டக்கா ஏ சொல்ல விட மாட்டுக்கா இத பார்த்தார் பகவானுக்கு இங்க லிங்கமானது ஆமா இருக்க இருக்க எப்ப அவருக்கு அப்படியே சொல்லுவோம்னா எனக்கு ஏக்கா சண்டை போடாதியா ஆ, ஏக்கா ஏன் பாட்டியம்மா பானிபூரிக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஏன் வேண்டாம் நாங்க கொண்டு கொடுங்க வேண்டாம்னா கொண்டாங்க வயிறு பசிக்கு ஆமா ராமா என்று சொன்னவரை நாக்க அறுத்தா ஆமா அட்டகாலி 8 பேரும் சரிதான் ஈஸ்வரி ஆகிய மாரியம்மா சந்தனமாரி சடமாரி ஆமா எங்க ஆந்தாரி முப்புடாதி கனக துர்க்கை 8 பேர்களும் கேட்க ஏதோ ஒரு ஆடவர் சத்தம் கேட்க வாங்கட்டியா போய் பார்ப்போம் ஏ வாங்க 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 போய் பார்ப்போம் என்று ஒருத்தி கப்பரையும் சூளாயுதம் முன்பரம்பையும் கையில் எடுத்தா ஆமோ 8 பேர் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு ஆமா பார்த்தா என்ன பேருவளை எங்கேயோ பார்த்தத மாதிரி இருக்க ஏ பாதி எங்க உள்ள பையனா ஏ இருக்கு ஐயா ஓ எந்த ஊருடா ஏ எந்த ஊரு நான் இவங்க கிட்ட கேட்கறேன். ஆ? கைலாசமுனே கைலாசமா ஏ கைலாச வாசலுக்கு வாங்குங்க ஆமா ஏவர்களை மூவர்களை வாருங்கோ 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 ஏவர்களை மூவர்களை வாருங்கோ 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 வாருங்குற சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ ஏவர்களை மூவர்களை வாருங்கோ 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 நீங்க கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ உங்க பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ பகவானுக்கு பால் கூடத்தை
கொண்டு போறீங்க பகவானுக்கு பகவானுக்கு கேளுங்கோ நீங்க கேளுங்கோ வால்குடத்தை எங்க கொண்டு போறீங்க ஓ தேவர்களே மூவர்களே என்ன என்னம்மா இங்க வாங்கடா அங்க வாங்க இங்க வாங்க என்ன என்ன போறியா எங்க போறியா எங்க போறியா பகவானுக்கு பால் குடங்களை சுமந்து போறோம் ஆமா ஏ தேவர்களே மூவர்களே என்ன சுவாமியே எங்க பகவான் இங்க இங்க பகவான் இங்க இங்க பகவானவர் அங்கு உண்டோ இங்க இங்க சொல்லுங்கடா பக்தர்களே சிவனாரவர் அங்கு உண்டோ உள்ளிங்க இங்க உள்ளிங்க அங்கு உண்டோ உண்டடோ உங்க கடவுள் அவர் என்னை 8 பேரும் உண்டு கூடி ஆடற்குடம் புடுங்குதாலே ஆடெல்லாரும் துதாலே தாயான மாரியம்மா வீராத்துக்காரியம்மோ குடி மாரியம்மா குடத்தை தான் முடுங்கி மகாளியர்கள் ஆளெல்லாம் குடித்து விட்டு குடத்தை போட்டு உடைத்து விட்டு குடத்தினுட வாவிழும்ப குடத்தினுட பாவெழும்ப மாலையா போடுவாரே மாலையாக குடத்தினுடைய வாவிழும்பையானத ஆமோ பக்தர்களுடைய களத்திலே மாலையாகவே போடுகிறார்கள் ஆமோ சுவாமியே அப்படி மாலையாகவே போடும்போது என்னன்னா அவ சாட்டையை எடுத்து அடியாத அடியடித்தா ஆமா நீர் காங்கா பார்த்தது ஏப்பா அடி பொறுக்க முடியாத அடியாத ஓர் அடி அடித்து ஆமோ தேவர்கள் மூவர்களும் ஓடோடி வருகிறார்கள் வருகின்றார்கள் ஆண்டவா பகவான சிவபெருமான இருக்க வர வேண்டாம் ஆமோ இறந்து போக வரத்தாங்க வரம் கொடுங்க ஆண்டவா பெண்களோட கையினாலே அடிகளதும் நாங்கள் வாட்டும் இருக்கணுமா பூமியில வேண்டாமையா இருக்க வர வேண்டாம் ஐயா இறந்து போக வரத்தை தாரும் ஆண்டவாவே இறந்து போக எங்க தேவர் வட்டம் அது வேண்டாம் ஐயாவே ஐயாவே அகலத்தில நாங்க மாலை போறோவே எனக்கு வேண்டாம் ஐயாவே மூவர் வட்டம் வேண்டாம் ஐயோ ஐயோ மாலை போறோம் பாலர்கள் பாலர்களும் சொன்ன போதோ எங்களோட கையினால அடிகளது நாங்கள் வாட்டோமே கரும பூமியில சொன்ன போதோ பார்த்தாரு பகவானோ அட்டதுக்கு பாலர்களை என்ன என்னம்மா அடிச்சாளா ஆமா காளிமார்கள் அடித்தார்களா உங்களை அடிச்சாளாடா ஆமா ஐயா ஓ அடி ஒண்ணு விழுந்திருக்கு முதுகுல பாருங்க தழும்பு 2 தழும்பு கிடக்கு
2 தளம்பு இவாட்ட அடிபட்டு நான் இருக்கணுமா இந்த உயிரை வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம். ஆமா அதனால ஆமா அட்டத்துக்கு பாலர்களும் ஆமா அட்டத்துக்கு பாலர்கள் எல்லோரும் ஆமோ சொன்ன உடனே ஆமையா பார்த்தார் பகவான். என்ன சுவாமி அவ கையில இருக்க போய்தானா ஆணவ அகம்பாதத்தோடு இருக்கா இருக்கிறா அதனால ஆமா லிங்கத்தை வாங்க வேண்டும். ஆமா போய கண்ணனை அழைத்தோ ஆறுமையா மாயவர ஆமா தங்கைமார் பண்ணுன வேலைய பாத்தியலா என்ன லிங்கமானதை வைத்து விட்டு அடி ஆணவ அகம்பாதத்தோடு வாரா. ஆமா இதுதான் 103 லிங்கத்தையும் போய் புடுங்கணும். ஆமையா என்று 8 பேரிடத்திலையும் மாயன் கண்ணனை போக சொல்ல ஆமோ மாயவனாகிய என்பெருமாள் எம்பெருமா சின்ன பிள்ளையா இருந்தா ஆமா ஏன ஓ சின்ன பிள்ளையா இருந்தா சரி நம்ம என்ன செஞ்சாரு எப்பா ஒரு கிழவனா வந்து ஏமாத்தின வயசாலியா ஏமாத்திட்டாரு. சரிதான் இப்ப அவ வளர்ந்து வாலிபமாகி ஆணவம் கொண்டு இருக்கா. இருக்கிறா எப்படி போனா ஏமாறுவா? எப்பா நல்ல ஒரு பொம்பளையால ஏமாத்தணும்னா எப்படி போகும் ஒரு பெண்களை ஏமாத்தணும்னா ஒரு சுவாசியம்னு சொல்லிட்டா ஆமா பெண்கள் பூரா ஏமாத்திட்டோம். ஏப்பா அவன் லேதா சொல்லிட்டா போதும் இந்த குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க பத்தியா சரிதான் என்ன செய்வாங்க? என்ன 2 நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லியே ஆமா என்ன செய்வாங்க? புருஷனு கெட்ட வேலை மாய்க்குமா ஏன அவன் ஆமா சொல்லுதலே அவ கேட்டுக்கிடுவா பாத்துக்கோ. சரி அம்மா என்ன கொஞ்ச நாள உன் புருஷன் உன் மேல கடுபுடுன்னு அனுப்பானே. ஆமா இருக்கான் சாமி உன் புருஷன் எப்பா கடவுள் வரானா கடுபுடுன்னு வாரானே. ஆமா ஆமான்றா. சரி உனக்கு ஆமா நடப்புக்கு 4 சரி ஆனா இப்ப இருப்பது 2 எப்பா 2 அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த அருளால 4 பிள்ளைகளும் இருந்ததுன்னு வை. ஆமா நடப்புக்கு 4 இருப்பது 2ன்னு சொல்லிட்டாமனா என்ன அவன் மூஞ்சி ஆனது அப்படியே சிவத்திரம் பார்த்துக்காவா மூஞ்சி. எப்பா உண்மையை சொல்லிட்டாருல உண்மையை கேளனே. ஆமா அப்ப என்ன இருக்குது 2ன்னு சொல்லுதான் 4 பிள்ளை நம்மகிட்ட இருக்க. சரி என்ன 2 பிள்ளைன்னு சொல்லுதான்ட்டு மூஞ்சிய ஆமா கோவ வச்சுக்கிடுவாங்க பாத்துக்கோ. சரி அதனால ஆமா ஏன ஓ அதனால ஆமா அப்பா என்ன ஏன 4 பிள்ளை மொத்தம். ஆமா 2 பிள்ளை என்ன செய்யுங்க? என்ன 2 பிள்ளை கொஞ்சம் சடுகுடுன்னு நிக்கும். சரிதான் 2 பிள்ளை கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும் பாத்துக்கோ. ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமையா அதனால ஆமா மாயவன் கோபால கண்ணே என்ன சுவாமி ஒரு சோசியராகவே வடிவம் கொண்டே வடிவங்களை கொண்டோ ஆறார் தெரியுமா? எப்படி சுவாமி ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாறு ஜோசியம் பார்க்கலையோ